இப்போ வந்து 3 கொலை நடந்திருக்கு. இப்போ ஒரு அண்ணன் வந்து அவர் பேர் என்னதில்ல, சோனமுத்துன்னு சொல்லிக்கோங்க. இந்த சோனமுத்துக்கும் எங்கள் சித்தப்பா கணேசன், அதுக்கப்புறம் அந்த இன்னொரு சின்ன ஒரு இதுக்கு மட்டும் எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும். நீங்கள் 1000 தான் எங்கள் ஊரில் கொண்டாந்து கொடுத்தாலுங்க, இன்றைக்கி பூரா மக்கள் பூரா ஏன் போயிருக்கா தெரியுங்களா? வீடு வீடா விரட்டி சந்து பூந்தெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு பையனை எங்கே போகுதுன்னு கேட்டால் எவன் உண்மை பேசுகிற எவன் நான் வெளிச்சத்துக்கு வரணும் அவனை கொல்லணும். கொண்டா முடிஞ்சு போச்சு, அடுத்து பின்னாடிக்கு வரமாட்டான். ஒரு ஆளை கொண்டா 99 பேர் வரமாட்டான். ஊரில் மொத்தம் 50 வீடுகள் தான். அதுலேயும் 5 வீடுகளில் ஒரே குறிப்பிட்ட சமுதாய மக்கள் இருக்காங்க. அதில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய அவர் கொன்று ஊர்லேயே புதைச்சிருக்காரு. அதை பார்த்த ஊராட்சி தலைவர் காவல்துறையிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்னையா காட்டி கொடுக்கிற அப்படின்ற வெறியில ஊராட்சி தலைவரை கொலை செய்திருக்காரு அந்த நபர். அங்கதான் தொடங்குச்சு இந்த கொடூரம். எல்லாம் மர்மமாகவே இருக்கு. இதுக்கு என்ன காவல்துறை அறிக்கிற அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் வெளியே தெரிவிக்கல.